அண்மையில் அகவை முதிர்ந்த தமிழாசிரியர் விருது பெற்ற நண்பரை நேரில் சந்தித்து வாழ்த்து சொல்ல அவருடைய ஊருக்கு சென்றேன். 70 வயதை கடந்தும் நரை தலையில் சிறிதும் இல்லாமல் இருந்தது. எனக்கு வியப்பாக அமைந்தது. அதை பற்றி நான் கேட்கும் முன்பே அவர், நீங்கள் என் தலையை ஏன் ஆச்சரியமாக பார்க்கிறீர்? நரை இல்லை அதுவா? அதற்கு பல காரணங்கள் உண்டு. எனக்கு வாழ்க்கை இனிதாக போய்கொண்டிருக்கிறது. உதாரணமாக, எங்கள் வீட்டு பெண்கள் டிவி சீரியலில் மூழ்கியிருந்தாலும் விளம்பரங்கள் வரும்போது உணவு பரிமாறி விடுவார்கள் என்றார். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பணியாற்றிய பள்ளி? அதுவா? எங்கள் ஆசிரியருக்கு உபத்தொழிலே தெரியாது. ஆசிரிய பணியே அறப்பணி என தங்களை அர்ப்பணித்துக் கொண்டுள்ளனர். பெற்றோர்களும் தங்கமானவர்கள். ஆசிரியர்கள் கிள்ளினால் கூட சாலை மறியலில் ஈடுபட மாட்டார்கள். உங்கள் பிள்ளைகள் தவறாமல் வேலைக்கு போவார்கள். சம்பளம் என்னவென்று நானும் கேட்க மாட்டேன், அவர்களும் சொல்ல மாட்டார்கள். ஒரே ஒரு கெட்ட பழக்கம், அடிக்கடி சினிமாவிற்கு போவார்கள். ஆனால் கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் எல்லாம் செய்ய மாட்டார்கள். உங்கள் ஊரில் டாஸ்மார்க் உண்டா? அது இல்லாமலா? ஆனால் மாணவர்களை அங்கே பார்ப்பது கடினம். குடிநீரெல்லாம் எப்படி இருக்கு? தவறாமல் 15 நாட்களுக்கு ஒரு முறை 1 மணி நேரம் வரும். வார்டு மெம்பர் தன் டிவிஎஸ்ஸில் வந்து எங்காவது ஜல்லி மணல் கொட்டி இருக்கிறதா என பார்த்துவிட்டு செல்வார். பாவம், இன்னும் அவர் இனோவா கூட வாங்க முடியவில்லை. ஐயா, உங்கள் எம்எல்ஏ பற்றி சொல்லவே இல்லையே. அவருக்கு ஒரே ஒரு பொறியியல் கல்லூரி தான் உண்டு. தொகுதி நிதியில் 1 பைசா விடாமல் செலவழித்து 3 மாதத்திற்கு ஒரு முறை சாலைகள் குண்டு குழி இல்லாமல் பார்த்து கொள்வார். போன மாதம் அவர் பேத்தியின் காதுகுத்துக்கு அமைச்சர்கள் கூட வந்து சென்றார்கள். ரொம்ப நல்லது. உங்கள் ஊரில் மருத்துவ வசதி எப்படி? அதற்கென்ன குறைச்சல்? ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளது. டாக்டர்கள் இங்கேயே தங்கி 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கிறார்கள். நீங்கள் கொடுத்து வைத்தவர். சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் வேண்டுமென்றால் அலைய வேண்டியிருக்குமோ? நிச்சயமாக இல்லை. விஏஓவும் வருவாய் ஆய்வாளரும் தாசில்தாரும் கலந்து 1 வாரத்தில் தந்து விடுவார்கள். மின்சார வசதி எப்படி? கேட்கவே வேண்டாம். மின்சார ஊழியர்கள் எப்பொழுது லைன் போகும் என்று காத்திருப்பர். தெருவிளக்குகள் பகலில் கூட ஒளிர்ந்து கொண்டிருக்கும். ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த முதுமையிலும் குறையொன்றும் இல்லை. சின்ன சந்தேகம், உங்கள் இடது காதோரம் மட்டும் வெள்ளை முடி எப்படி வந்தது? அடடா, நேற்று டை அடிக்கும் போது அவசரத்துல கவனிக்கவில்லை என்றார்.